விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அல்லேலூயா. இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்துவம், நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு செய்கிற கர்த்தர். போன வாரம் நம்ம பார்த்தோம், அவன் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனாலே அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார், தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா, இந்த வாக்கு தத்தம் யாருக்குரியது? போன வாரம் பார்க்கல, வாக்கு தத்தம் யாருக்குரியது? அவருடைய, நம்ம எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அதனால நமக்கு தேவன் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னார். இப்ப நம்ம எல்லாம் யாரு? பிள்ளைகள். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இயேசுவை பார்த்து, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்றா. ஆண்டவர்கிட்ட சொல்றான், அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுள். கவனிங்களேன், இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு, இவள் பிள்ளை அல்ல, பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இவ அல்ல, ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினபடி உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு. அப்ப என்னன்னா, இங்க ஆண்டவர் வாக்கு தத்தத்தை மீறி, தம்முடைய வார்த்தையை மீறி அவளுக்கு என்ன செய்யறாரு, அவன் ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறார், அவருக்கு நன்மை செய்கிறார். எதுல செய்கிறார், எப்படி செய்கிறார், ஏன் செய்கிறார், அதான் நம்ம பார்க்க போறோம். அவன் ஸ்தோத்திரம். இங்க எதை வெளிப்படுது அப்படின்னா, கவனிங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ நமக்கு வாக்கு தத்தம் உண்டு, நமக்கு என்னது இருக்கு, வல்லமை இருக்குது, நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு, விடுதலையாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னு போன வாரம் பார்த்தோம். அது பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம், பிள்ளைகளுக்குரிய அதிகாரம். இப்போ இவள் யாரு, புறஜாதியார். இவள் இயேசுவை அறியாத. அப்போ இவளுக்கு தேவன் செய்தார்னா எப்படி செய்தார்னா, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அன்புள்ள தெய்வம். இவளுக்கு எப்படி ஆண்டவர் சொன்னார்னா, ஆமென், ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை மாத்திரம் பார்க்கல, அவர் அன்புள்ளவராய் இருந்தபடினாலே எப்படியாவது அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார், அவன் நினைத்ததுனாலே அவளுக்கு என்ன பண்றாருன்னா, உன் விருப்பப்படி உனக்கு என்ன செய்ய கிடவுது, ஆக கிடவுது. எல்லாருக்குமே நடந்துருமா அப்படின்னா, தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் உடனே கேட்டுட்டு போயிடல. அவன் சொல்றா, ஆண்டவரே, நான் நாயா இருந்தது கூட போறேன், நான் நாயா கூட இருக்கிறேன், ஆனா எஜமான்கள் சாப்பிடும் போது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையே என்ன செய்யுமாமா, தன்னை தாழ்த்துகிறா, தன்னை தாழ்த்துகிறா. ஐயா, நான் நாய் தான், ஆனா அந்த கீழே சிந்துற துணிக்கையாவது நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கிறேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் ஆச்சரியப்பட்டு விசுவாசத்தை கண்டு அவன் மேல அன்பு கூர்ந்து சொல்றாரு, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கிடது. பாருங்களேன், அன்பு, தேவனுடைய அன்பு மிகவும் பெரியது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது தேவனுடைய அன்புனாலே. அல்லேலூயா. தேவனுடைய அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கு. அன்பு ஒரு காலமும் என்ன செய்யாது, ஒழியா. தீர்க்க தரிசனங்கள் ஒளிஞ்சு போகும், விசுவாசமும் ஒளிஞ்சு போகும், ஆனா அன்பு ஒரு காலமும் என்ன செய்யாது, ஒழியா. அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம மேல எப்படி அன்பு வச்சாருன்னா, அன்புக்கு
அவன் அடையாளங்கள் உண்டு. என்ன சொல்லுங்க? அன்புக்கு அடையாளங்கள் உண்டு. நம்ம உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யணும்? நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவன் சோத்திரம், அது அன்பு இல்லை. ஒருத்தவங்க நேசிக்கிறாங்கன்னா அந்த நேசத்துக்கு, அந்த அன்புக்கு, ஒரு வெளிப்பாடுக்கு அவன் சோத்திரம் ஒரு அடையாளம் என்ன செய்யுது உண்டு. நம்ம திருமணம் பண்றோம், ஒருத்தர் நம்ம திருமணம் பண்ணும் பொழுது ஒருத்தர் அன்புக்குறதுக்கு என்ன செய்யறோம்? நம்ம மோதிரம் என்ன செய்யறோம்? அது ஒரு அடையாளம். அப்ப அன்புக்கு அடையாளம் உண்டு. அன்புக்கு என்னது இருக்குது? அடையாளங்கள் உண்டு. அப்ப தேவன் நம்ம மேல வைத்த அன்புக்கு, அவர் எப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்தார்னா ஒரு அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு தேவன் நமக்கு சொன்னதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் தான் என்னன்னா, தன்னுடைய சொந்த குமாரனையே தேவன் நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சொந்த குமாரனே கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அவருடைய சொந்த குமார். 1 யோவான் எழுதின நிருபம் எடுத்து மாற்றி எடுத்துக்கோங்க. 1 யோவான் எழுதின நிருபம். ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தோமா? வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா, தம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பினதுனாலே. அல்லேலூயா. அன்புக்கு ஒரு வெளிப்பாடு என்ன செய்து உண்டு. அல்லேலூயா. சோதர சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்ம மேல வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா, தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதுனாலே. அல்லேலூயா. இந்த குமாரன் எப்படிப்பட்டவர்னா, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அங்க குமாரன் எப்படி இருந்தாராமா? பிதாவினுடைய சூத்திரம் எடுத்து வாசிங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா என்ன செய்தேன் இருந்தேன். ஆமென். போதும். அவர் சொல்றார் பாருங்களேன். இயேசு சொல்றாரு, நான் அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தேன். அவருடைய செல்ல பிள்ளை, அவருடைய ஒரே பேரான குமாரன் அவரை நமக்கு தந்தருளி அவை கொடுத்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை என்ன செய்தாராமா? விளங்க பண்ணினார். நம்ம சாதாரணமா தேவன் நம்மளை நேசிக்கலையா? அவருடைய சொந்த குமாரனே நமக்கு கொடுத்தார். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அன்பால் நிறைந்திருந்தபடினாலே, அவர் அன்பா இருந்தபடினாலே இந்த ஸ்திரிக்கு அவர் என்ன செய்தாராமா? மனம் இறங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் அன்பா இருக்கிறது போல நம்ம எல்லாரும் அன்பா இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அப்படி தேவன் எப்படி அன்பா இருந்தாரோ அதை போல நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமாமா? அன்பா இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஆமென். ஸ்தோத்திரம். வம்பா இருக்க கூடாது. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. நம்ம எல்லாம் வம்பா இருக்க கூடாது. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அன்பா இருக்கணும். நம்ம ஒருவர் எப்படி இருக்கணுமாமா? அன்பா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அவர் எப்படி எதை எதிர்பாராம, அவர் எப்படி தகுதி பாராம தன் சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தாரோ, அதை போல நம்மளும் என்ன செய்யணும்னா, திருச்சபைக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அவன் எந்த தகுதியும் பார்த்து யாரையும் நம்ம நேசிக்க கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகுதி பார்த்து நேசிக்க கூடாது. அவன் ஸ்தோத்திரம். அந்தஸ்து பார்த்து ஒருத்தர் அன்பு கூறக்கூடாது. அவன் நம்மள்ட்ட என்ன தகுதி இருந்தது, நம்மள்ட்ட என்ன அந்தஸ்து இருந்தது, நம்மள்ட்ட என்ன இருந்தது, ஆண்டவர் நம்முடைய தகுதியை, அந்தஸ்த, நம்முடைய படிப்பை, நம்முடைய ஞானத்தை, நம்ம அழக அவர் பார்த்திருந்தாருன்னா நம்மளை அவர் நேசிச்சிருக்க வேண்டிய அவசியம் நம்ம ஒன்னையும் அவர் பார்க்கல. அவன் ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய குமாரனையே நமக்கு செல்ல பிள்ளையா இருந்த
குமாரனை அவர் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். ஆமென். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்னா அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் எப்படி சொல்லணுமாமா? அன்பு கூறணும். தகுதிகளை நம்ம பார்க்க கூடாது. அவன் சோத்திரம் அன்பு கூறணும். ஒரு அன்பு அதான் ஏசப்பாவுடைய அவன் விருப்பம். அதுதான் அவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் அவன் ஸ்தோத்திரம் எடுத்து வாசிங்க. 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கலாமா? அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களில் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமாமா? அன்பா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமாமா? அன்பா இருக்கணும். சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். ஆமென். வெளியில ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நீ என்ன செய்? நேசி. ஆண்டவர் சொல்றார். அன்புதான் பிரதானம். இதுதான் நமக்கு முதல் கட்டளை. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 3:18 வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3:18 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளே நீங்கள் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் நீங்க என்ன செய்யணுமாமா? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கிரியையினாலும் உண்மையில அன்பு கூறணும். நீங்க வசனத்தினாலும் நாவு அவன் பேச்சில மாத்திரம் நீங்க அன்பு கூறுவதாய் காட்டக்கூடாது. உள்ளத்திலிருந்து உண்மையில ஒருத்தர் என்ன செய்யணுமாமா? நேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு சகல பாவத்தை என்ன செய்யும்? மூடும். அல்லேலூயா. அன்பு சகலத்தை என்ன செய்யும்? சகிக்கும். அவன் முதலாவது அன்பு. அவன் அந்த பாவம் செஞ்சுட்டான், இந்த பாவம் செஞ்சுட்டான், அந்த குற்றம் செஞ்சுட்டான், அவன் சோத்திரம் அதல்ல. அவன் சோத்திரம் பாவிகளை ரட்சிக்க வைக்கிற ஸ்டேஜ் என்ன செய்தான்? அவன் அன்பு கூறு, அன்பா இருக்கணும். ஏன் இந்த அன்பை குறிச்சு நான் பேசுறேன்னா, இந்த கானானிய ஸ்திரீ அவன் ஸ்தோத்திரம் அவனுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு காரணம்னா அன்பு. அப்ப தேவன் அன்பா இருந்தது போல நம்மளும் அன்பா இருக்க என்ன செய்தாரு? அவன் சோத்திரம் நினைக்கிறார், விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். இப்போ ஒரு 3 அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம அன்பா இருக்கணும்? ஆண்டவர் சொல்ல, நான் உங்களில் அன்பா இருக்கிறதை போல நீங்களில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருங்க, அன்பா இருங்க. வசனத்தினாலும் மாத்திரமல்ல, நாவினாலும் மாத்திரமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்க எப்படி இருக்கணுமாமா? அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்ப நம்ம உண்மையே ஒருத்தர் என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதலாவது எப்படிப்பட்ட அன்பு உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது பாயிண்ட் எல்லாம் எழுதி அவன் சுத்துறோம். அவன் எப்படி இருக்கணும்? மாயமற்ற அன்பு உள்ளவர்களா இருக்கணும். அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவன் சூத்திரம் எப்படி உள்ள அன்புள்ளவர்களா இருக்கணுமாமா? மாயமற்ற அன்புள்ளவர். அவன் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படி இருக்கக்கூடாது. உள்ள ஒரு அன்பு வெளியில உள்ள அன்பு இருக்கக்கூடாது. மாயமற்ற அன்பு, மாயமற்ற அன்புள்ளவர்களா இருக்கு. ரோமர் எழுதின நிருபம் அவன் சோத்திரம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லி இருக்கிறது, மாயமற்ற அன்புல எடுத்து வாசிங்க. ரோமருக்கு உங்களுடைய அன்பு மாயமற்றதா இராமல் தீமையை வெறுத்து நன்மை என்ன செய்யுங்க. உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணுமாமா? மாயமற்றதா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். மாயமற்ற அன்பு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். மாயமற்ற சகோதரர்களுக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நம்ம மாயமற்ற அன்புள்ளவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வெளிப்படத்தன்மை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறாரோ, அன்பு கூறுறாரோ, அதே போல மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும்.
கவனிங்க, நல்லா கவனிங்களேன். தேவனை ஒரு மனுஷன் நேசிக்கலன்னா மனுஷன் அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? நேசிக்க மாட்டான். ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு அதிகமா இயேசுவை நேசிக்கிறானோ, இயேசு மேல அன்பா இருக்கிறானோ, அந்த மனிதன் மனிதர்கள் மேல எப்படி இருப்பான்? அன்பா இருப்பான். அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட அன்பு இல்லைன்னா அவன் எங்க இருக்கான்னு வேதம் சொல்லுது, அவன் இருளிலே இருக்கிறான். அன்பு இல்லாதவன் எங்க இருக்கிறான்? அப்ப அவன் தேவனிடத்துல இல்ல, அவன் பிசாசின் இடத்துல இருக்கிறான். இருள் சாத்தானை குறிக்கும். ஒருவனிடத்துல அன்பு இல்லைன்னா அவன் இங்க இருக்கிற தேவனிடத்துல இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற முடியாது. அன்பு இல்லாமல் தேவனுடைய நன்மைகளை பெற முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை நேசிக்கிறானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் மேல் அன்பு கொடுக்கிறானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் தன் சகோதரனை என்ன செய்வான்? நேசிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அன்புல குறைவுள்ளவர்களா இருந்தா ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம தேவனை நேசிக்கிற அந்த அன்புல நம்ம குறைவுள்ளவர்களா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க என்ன செய்வீங்க? மனுஷனை நேசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்கு தந்து அவருடைய அன்பை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம். காயினை நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுது, நீங்கள் அவன் தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல நீங்க என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3:10. 10 பிள்ளைகள் என்று இன்னாரென்றும் சாசன் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன், தன் சகோதரின் மேல் அன்பு கூறாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அடுத்து, அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்கிறான். கவனி, இயேசு சொல்றாரு, பொல்லாங்கானால் உண்டான. இந்த பொல்லாங்கானால் உண்டான யாரு தெரியுமா? பொல்லாங்கான் யாரு தெரியுமா? யாரு? சாத்தான். இந்த சாத்தானால் உண்டான இந்த காயின் தன் சகோதரன் என்ன செய்தானாமா? ஆபேலை கொலை செய்தான். ஆண்டவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். இவனை போல நீங்க இருக்காதீங்க சொல்ற. நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும்னா காயினை போல நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்ற. இப்ப காயினை குறிச்சு கொஞ்சம் தியானிக்கலாமா? காயினை குறிச்சு கொஞ்சம் தியானிக்கலாமா? ஆமா, சொல்லுங்க, எடுத்து தியானிக்கலாமா? போலாமா? ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி வாங்க. ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க எடுத்து வச்சுக்கோங்களேன். 4வது வசனத்தை வாசிங்க. ஆபேல் தன் மந்தைகளின் தலையீட்டுகளையும் அதில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை என்ன செய்தான்? செலுத்தினான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கை கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு முதலாவது என்ன செய்யட்டாமா? எரிச்சல் உண்டாயிற்று. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. ஹலோ, கவனிங்க. முதலாவது அவனுக்கு என்ன பண்ணதாமா? எரிச்சல் உண்டாயிற்று. 2வது அவனுடைய முகநாடி என்ன செய்யலாம்? வேறுபட்டு. ஏதனால ஆபேலையும் அவனுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆங்கில பைபிள்ல சொல்லுது ரெஸ்பெக்ட்.
என்ன சொல்லுது? ரெஸ்பெக்ட். தேவன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்தாரா? மதித்தார். மதித்தார். அப்ப இவன் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாததுனால இவனுக்கு எரிச்சலும் முகநாடி என்ன செய்தாராமா? வேறு பெற்றது. என்ன காரணம்னா, கவனிங்க, என்ன கவனிங்க, இங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் இவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்றுனா, ஆபேல் என்ன செய்தான்னா, தன் மந்தைகள்ல கொழுமையானதையும் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து என்ன செய்தான்? காணிக்கை செலுத்தினான். அப்ப என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஆபேல் அவன் சோதர கர்த்தரை என்ன செய்தானா? கனம் பண்ணினான். கர்த்தரை என்ன செய்தான்? பெஸ்டானதை கொடுத்தான். என்ன செய்தான்? பெஸ்டானதை கொடுத்தான். இரண்டாவது, உற்சாகமாய் கொடுத்தான். என்ன செய்தான்? உற்சாகமாய் கொடுத்தான். அதனால தேவன் ஆபேல் மேல எப்படி இருந்தாராமா? அவன் சோத்திரம் அன்பா இருந்தார். இந்த காயின் என்ன பண்ணானா, ஏதோ நானோடு சொல்லி என்ன செய்தான்? சிலவற்றை கொண்டு வந்து கொடுக்கணுமே என்கிற கடமைக்காக கொண்டு வந்து என்ன செய்தான்? கொடுத்தான். ரெண்டு பேரும் கர்த்தருக்கு தான் என்ன செய்தார்கள்? செய்தார்கள். ஆனா எப்படி செய்தோம் என்கிறது தான் விஷயம். நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்ங்கிறத விஷயம். எல்லாரும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம், கர்த்தரை கனம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா எப்படி செய்கிறோம்? உற்சாகமா செய்கிறோமா? வெறுப்போடு செய்கிறோமா? ஏனோ நானு செய்கிறோமா? உற்சாகமாய் கொடுக்கிற விதத்துல தேவன் எப்படி இருக்கிறாராமா? ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி செய்யறோம்? உற்சாக மனதோடு செய்யறோமா? இல்ல ஏனோ நானு செய்யறோமா? இல்ல கடமைக்காக செய்யறோமா? உற்சாகமாய் பழுகிற ஒரு இடத்துல கர்த்தருடைய ஸ்தோத்திர ஆத்மா எப்படி இருக்குதாமா? பிரியமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, காயின் என்ன செஞ்சிட்டான்? அவன் காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா, அங்கீகரித்தது நிமித்தமா காயினுக்கு எரிச்சல் என்ன செஞ்சிட்டு தன் சகோதரனை பகைக்க ஆரம்பித்தான். கவனிங்க, பிரச்சனை ஆபேல் மேல இல்ல, பிரச்சனை காயினுக்கு ஆபேல் மேல இல்ல. அவன் சோத்திர தன் கிரியைகளை சரியா செஞ்சாமனா கர்த்தர் காயினை என்ன செஞ்சிருப்பாரு? அங்கீகரித்திருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும்னா, கவனிங்க, நமக்கு என்ன செய்யணும்னா, சோத்திரம் எல்லாரும் மேலே அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நமக்கு எரிச்சலை உள்ள வச்சுட்டு இருக்க கூடாது. எரிச்சலை நம்ம உள்ள வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. எரிச்சல் ரெண்டு சுபாவங்கள். நமக்கு பிடித்தவங்களை மாத்திரம் நம்ம நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்க கூடாதுன்னு அப்படின்னு இல்லை. எல்லாரையும் கர்த்தர் நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மேலே அன்பா இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம காயினை போல இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யறதை போல நம்ம நினைச்சு என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு செய்யறேன்னு செய்யணும். ஆண்டவர் காயினை பார்த்து அடுத்து சொல்லிட்டு வர்றாரு, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப பாருங்களேன், நம்ம நன்மை செய்ய பழகணும். சபைக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள, விசுவாச மக்களுக்குள்ள, வெளியில நம்ம உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், நண்பர்கள் மத்தியில நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்ய பழகணும். அவங்களால நம்ம நேசிக்கணும். நமக்கு எரிச்சல், கோபம் இருக்கக்கூடாது, கசப்புகளை உள்ள வைக்க கூடாது. காயினுக்குள்ள உள்ள அந்த எரிச்சல் உண்டாகிட்டே இருந்தது. யாக்கோபு எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, இச்சையானது என்ன செய்யுமாமா? கற்பந்தரித்து அது பாவத்தை என்ன செய்யுமாமா? பிறப்பிக்கும். பாவம் பூரணமான பின்பு அது மரணத்தை என்ன செய்யும்? இவனுக்கு எரிச்சல் உண்டாகி அந்த எரிச்சல் என்கிற பாவம் தன் சகோதரன் மேல, ஆபேல் தன் தம்பி மேல, காயினுக்கு முதலாவது என்ன ஆயிடுச்சு? எரிச்சல் உண்டாகி இந்த எரிச்சல் அவனுக்குள்ள என்ன செஞ்சிட்டாமா? கற்பந்தரித்து 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 அது என்ன செஞ்சிட்டான்?
அது கோபமா வெளிப்பட்டு அவனை கொலை செஞ்சிட்டான், பாவத்தை செஞ்சிட்டான். நம்ம சகோதரர்களுக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அல்லேலூயா. கசப்பு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் செய்தி வேறதான் எடுத்தேன், ஆனா ராத்திரி ஆண்டவர் இப்படி ரூட்டை மாத்தி விட்டார். நம்ம சோத்திரம் கவனிங்க. கசப்புகள் என்ன செய்யக்கூடாது? நீங்க கசப்புகளை வச்சிருந்தீங்கன்னா அந்த கசப்பு உள்ள இருந்து 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 பாவம் உண்டாகி அது என்ன செய்வோம்? கற்பந்தரிச்சு பாவத்தை என்ன செஞ்சிடும்? உண்டாக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. காயினை போல நம்ம தேவனிடத்துல அவன் சோத்திரம் பிரியமில்லாதவர்களாய் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். தேவனிடத்துல பிரியமா இல்லைன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனிடத்துல நம்ம பிரியமா இல்லைன்னா ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. 1 யோவான் 3வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசி, அங்க சொல்லுது, நம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறபடினாலே, அவருக்கு பிரியமா நம்ம வாழ்வதனாலே, நம்ம வேண்டிக் கொள்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் என்ன செய்கிறாராமா? பதில் அளிக்கிறார், செவி கொடுக்கிறார். அப்ப தேவனுக்கு நம்ம பிரியமா இல்லை அப்படின்னா நம்ம ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உற்சாகமா இருக்கணும், பெஸ்ட கொடுக்கணும். கொடுக்கறதுல எடுத்து வைக்க கூடாது, கொடுக்கறதுல அவன் வஞ்சகம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால சந்தோஷம். அவன் எதனாலன்னா கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறதுனால. நம்ம ஸ்தோத்திரம். அவர் பார்க்கிறார். ஆவேல் என்ன செய்தான்? பெஸ்ட கொடுத்தான், கொழுமையானதை கொடுத்தான், உற்சாகமாய் கொடுத்தான். கர்த்தர் பார்த்தார். காயின்ட்டு அது என்னது இல்லை இல்ல. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஜெப நேரங்கள்ல, வேத வாசிக்கிற நேரம், ஆராதனை காரியங்கள், ஊழிய காரியங்கள்ல உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய ஆத்துமா நம்ம மேல எப்படி இருக்குமாமா? பிரியமா இருக்கும். அப்போ காயினை போல நம்ம மாயமற்ற அன்புல நம்ம இருக்கக்கூடாது. உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு ஆவேல் மேல எரிச்சலை வச்சுக்கிட்டு, ஆவேல் மேல அப்படியே கோபத்தை வச்சுக்கிட்டு, அப்படியே காயின் என்ன செஞ்சான்? நடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அப்படி நம்ம இருக்குமானா ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவங்களை நேசிக்க எனக்கு அந்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் ஆமென் ஸ்தோத்திரம் அன்பு கூறணும், எல்லாரையும் அன்பு கூறணும். குற்றம் செய்யாதவங்க, தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே எல்லா விதத்திலையும் சில ஆமென் ஸ்தோத்திரம் குறை உள்ளவங்க தான். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் அதை சுற்றி சுற்றி அவங்கள்ட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்தார்? மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தாரு? ஆமென், மூடி போட்டார், கடலின் ஆழத்துல போட்டார். ஆண்டவர் சொல்ல, உன் அக்கிரமங்களை இனி நான் நினையாதிருப்பேன். அவர் நினைக்கவே மாட்டார். கிழக்கு மேற்கு, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவன் என்ன செய்தார்? மன்னித்தார். அப்படி இருக்கிற நம்ம மேல தேவன் அன்பு கூர்ல அந்த தேவன், அவரை போல மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தகுதி பார்த்து நேசிக்காதீங்க, அன்பு கூறுங்க. காயப்படுத்தினார்களா? நேசிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை காயப்படுத்திட்டாங்களா வார்த்தையினால, இல்ல உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களா? அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நேசிங்க அவங்கள. இப்படி நேசிக்கிறதுனால என்ன பாசு கிடைக்குன்னா, நீங்க நேசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை அவன் அதிகமாய் கர்த்தர் என்ன செய்வா? ஆசீர்வதிப்பா. அப்ப எங்க நம்ம தாழ்த்துறோமோ, எங்க நம்ம அன்பு கூறுறோமோ, அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு என்ன செய்தாருன்னா கிஃப்ட் ஆண்டவர் என்ன செய்தாரு? அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்ம அவங்களை நேசிக்கிறது அப்படின்னா, நம்ம நேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கசப்பு வைராக்கியங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு
நம்ம வளரணும், நம்ம பலப்படணும், நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள்ல தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நம்ம வேதம் சொல்லுது, மாயமற்ற அன்பு இல்லாதவர்களா என்ன செய்யுங்க? இருங்கள். யாரை போல? காயினை போல நீங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவன் எப்படி இருக்கணுமாமா? அவன் சுத்தர அன்பில ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களா இருக்கணுமாமா? அன்பில ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமாமா? தாங்க. ஆமென். எப்படி தாங்கணும்? அன்புல ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போமா? யாக்கோப்பு 2வது அதிகாரம் 15-16 வாசிங்க. யாக்கோப்பு 2:15-16 வாசிங்க. எடுத்து வாசிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரிகை இல்லாதவன் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்க சமாதானத்தோட போங்க, குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அன்புல ஒருவர் என்ன செய்யணுமாமா? தாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்புல ஒருவர் என்ன செய்யுங்க? தாங்குங்க. எப்படி தாங்கணும்? ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சகோதரனாவது சகோதரியாவது எனக்கு பசியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க. நான் குளிரா இருக்குது, எனக்கு மூடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வந்து சொல்றாங்க. நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை சகல ஜனங்களை பார்க்க உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களுக்கு பொண்ணும் வெள்ளியும் தருவார், உங்களை அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார்னு அழகா ஜோம் பண்ணி பறிச்சுவாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது அன்பு கிடையாது. இது என்னது இல்ல? அன்பு இல்ல. இது விசுவாசம். இந்த விசுவாசத்தை கிரியைகளை காட்டும். முதலாவது அவனுக்கு என்ன செய்யணும்னா, அவன் பசியா இருந்தா அவனுக்கு என்ன செய்யணுமா? ஆகாரம் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணுமாமா? ஆமென். அவன் குளிரா இருந்தா அவன் குளிரை போக்குவதற்கு என்ன செய்யணுமாமா? ஏற்பாடு செய்யும். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஜெபம் பண்ணணும். இதுதான் அன்பு. முதல்ல அவன் பிரச்சனை என்ன செய்யணும்? தீர்க்கணும். திருச்சபையில ஒருவரை அன்புல என்ன செய்யணும்? தாங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். ஐயோ, உங்க கூட பேசுற பணம் கேட்டுருவாங்களேன்ட்டு போயிடக்கூடாது. ஐயா, அவங்க கூட பேசுற ஏதாவது கேட்பாங்களே, அவன் சோத்திரம். கேட்டா கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வா? தருவா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கொடுங்கய்யா, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நேசிங்க. இப்ப கிடைக்கலனால என்னைக்காவது கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்பி என்ன செய்வார்? தருவார். ஆமென். சோத்திரம். அன்புல ஒருவர் என்ன செய்யுங்க? தாங்குங்க. போன வாரம் சர்ச்சுக்கு வரலையா, அந்த வாரம் ஏன் வரலன்னு கேளுங்க. உடம்பு சரியில்லையா, வீட்டுல போய் பாருங்க. வீட்டுல போய் பாருங்க. 1 கிலோ ஆப்பிள் இப்பெல்லாம் விலை கம்மியாயிடுச்சு. 120 140 விட்ட இடத்துல இப்ப 80 ரூபா 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. போய் வாங்கிட்டு போய் பாருங்க. ஆமென். சோத்திரம். நீ ஆப்பிள் வாங்கிட்டு போனோம் இல்லையா, போய் அவங்கள போய் விசாரிங்க. என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் ஆலயத்துக்கு வரல, என்ன உங்களுக்கு சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். பாஸ்டர் உங்களை திட்டாரா? விடுங்க, நான் அவரை திட்டுறேன். அவன் மனசாகப்படுங்க, மன ஆறுதல் படுங்க. அவனை ஆறுதல் படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி ஒருவர் என்ன செய்யுங்க? நேசிங்க. அல்லேலூயா. அன்புல என்ன செய்யுங்க? ஒருவர் என்ன செய்யுங்க? தாங்குங்க. ஆமென். சோத்திரம். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு. ஆமென். சோத்திரம்.
சிநேகம் மரணத்தை காட்டிலும் வலிது. அல்லேலூயா. அன்பு மரணத்தை காட்டிலும் எப்படிதாமா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அன்பா இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்ம சபையை அவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. அப்போ அன்புல ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கணும், தாங்கணும், தாங்கணும். அவன் சூத்திரம் சூலமித்தியல் சொல்லுவா, உன்னத பாட்டுல என்ன சொல்லுவானா, உன்னுடைய நேசத்தால நான் என்ன செய்தேன்? சோகமானேன். அல்லேலூயா. நேசத்தால சோகமானேன் அப்படின்னா என்ன தெரியுமா? அன்புல அவன் காட்டின அன்பை நினைச்சு நினைச்சு அவன் என்ன செய்யறான்? நினைச்சு அழுகிறான். சூலமித்தியல் சொல்றான், அவர் காட்டின என் மனவாள என் மேல காட்டின அன்பை நினைச்சு நினைச்சு நான் என்ன செய்யறேன்? அழுகிறேன், சோகமாகுறேன். யா சோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நம்மளை எவ்வளவாய் வைத்திருக்கிறார். இந்த கொடியமுத்தூர்ல வரும் பொழுது நம்ம ஒண்ணு இல்லாம இருந்தோம். ஒரு பிரதர் சாட்சி சொன்னார், பாஸ்டர் நான் எங்க கான்ட்ராக்டர் வீட்டுக்கு போனேன்னா, எங்க ஓனர் வீட்டுக்கு போனேன்னா என் ஓனர் என் செருப்பை எத்தி தள்ளி விட்டுருவார் பாஸ்டர். அவன் சோத்திரம். யாருன்னு அந்த செருப்பு போட்டு வந்தது? அப்படிப்பட்ட செருப்பைத்தான் நான் போட்டுட்டு போவேன். கடைசியில நான் வெளியே வந்து போடும்போது ஓனர் கேட்பறா, தம்பி ஓன் செருப்பான்னு கேட்ப. அவ்வளவு கொடுமையா இருந்தது என் செருப்பு, அவ்வளவு கொடுமையா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அவர் கார்ல போக உதவி செஞ்சிருக்கிறார். கார்ல போறார், அவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளவு நம்மளை நண்பா வச்சிருக்கிறார். நல்ல வீடு, காரு, நல்ல பிள்ளைகள், அவன் சொத்து, நல்ல வேலை, அவன் நல்ல சம்பளம், நல்ல வருமானம், நல்ல பிசினஸ் ஆண்டவர் தந்து, நல்ல திருச்சபை, அவன் நல்ல பாஸ்டர், நல்ல குணம் உள்ள பாஸ்டர் கொடுத்திருக்கிறார். ஆமே. யாரு ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டீங்களே? நானும் போல அடிச்சுட்டு போனேன், யாராவது சொல்லுவேன்னு பார்த்தா ஆமே சோத்ரா. சரி, ரைட். நீங்கள் என் மேல வைத்திருக்கிற அன்பு ஆமே சோத்ரா வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆமே சோத்ரா வெளிப்படுகிறது. ஆமே சோத்ரம். உங்க அன்புக்காக சோத்ரம். ஆனா அப்படியெல்லாம் இருக்காதீங்க, காயினை போல. ஆமே சோத்ரம். நேசிங்க நீ. அல்லேலூயா. சோத்ரம். சும்மா சொன்னேன். ஆமென். ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சோத்ரம். அப்ப இதை நினைச்சு 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 நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொல்றோம்ல. ஆண்டவரே என்னை இவ்வளவா வைத்தீரே, நன்றி. அப்போ இந்த அன்பை நம்ம வெளியில என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு, ஆண்டவரே நான் ஆகாரம் இல்லாம இருந்தேன், எனக்கு நீரை என்ன செய்தேன்? ஆகாரத்தை கொடு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவன் ஆண்டவருடைய அன்பு விலையேறப்பெற்றதை. அவன் அவர்தான் நமக்கு தீர்க்காயுசும் நிரந்தரமானவர். அல்லேலூயா. ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் வாழ்வு